பாவம் மேரி அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ராத்திரி எல்லாம் பட்னி, பசிக்குது. ஐயோ. நகரசபை உறுப்பினர் தேர்தல் அறிவிப்பு. பார்வதி காலனி தொகுதியில் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் சிவகுருநாதன் என்பவர் அமோக வெற்றி பெற்றார். சிவகுருநாதர் ஜெயிச்சிட்டாரா? அவர் ஊமையாச்சே, தேர்தலில் கத்தி கத்தி பேச வேண்டியதா இருக்குமே. அப்படின்னா அவர் ஊமை இல்ல. இந்த நரேஷ் வர காணோம். சரி, என் வீட்டுக்கு போன் பண்ணி பாப்போம். ஹலோ, நான் சுதா பேசுறேன். சுரேஷ், நீயா? நீ ஏன் நைட்டு வீட்டுக்கு வரல? பாட்டிக்கு என்னால சமாதானம் சொல்லவே முடியல. இப்ப எங்க இருந்து பேசுற? சுதா, தெருவுலதான் நிக்கிறேன். ஆபீஸ்ல அதிகமான வேலை. போய் சொல்றேன். நேத்துக்கு நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணேன், அங்க நீ இல்ல. சுரேஷ், நீ புத்திசாலித்தனமா மேடையில பேசினது, சிவகுருநாதன் உனக்கு மலர் சென்று கொடுத்தது, அவர் ஊமை இல்ல நல்ல மேடை பேச்சாளருங்கிறதையும் நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? ஓஹோ, நரேஷ் அப்பாவை தேடுறதுல தீவிரமா இறங்கிட்டாரு. அண்ணே நீ வாழ்க. ஆமாங்க, நம்ம சுரேஷ் தம்பிக்கு அவருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நிச்சயமா சொல்றேன், அவர் வேற இவர் வேறதாங்க. கரெக்ட். எங்கிட்ட சவுக்கடி வாங்கிட்டு இருந்த அந்த கிறுக்கு பையன் சுரேஷ் என்னைக்கு என்ன திருப்பி அடிச்சானோ அன்னைக்கே எனக்கு அந்த சந்தேகம் வந்துடுச்சு. மாதிரியே இருக்கிற அந்த நாடோடி பையன் யார்? அம்மா, அம்மா, நரேஷ், வருத்தப்படாத. மேரியோட மறைவு உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வேதனையாத்தாப்பா இருக்கு. அம்மா, என்ன இத்தனை வருஷமா உயிருக்கு உயிரா ஊட்டி வளர்த்தீங்க. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது அது வளர்த்த பாசம். நீங்க எவ்வளவு புனிதமானவங்க. நரேஷ், என்னப்பா சொல்ற? அப்படின்னா உன்னை பெத்தவங்க யாரு? அவங்க எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. இங்கயா? எங்க? இங்க நான் தானே இருக்கேன். ஏன் பாழற? அம்மா, வேற என்னமா செய்யறது? எங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர், நான் ஒரு நர்சிங் ஹோம்ல பிறந்தேன். பிறந்த உடனே எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அம்மாவுக்கும் தெரியாம என்னை தூக்கி டாக்டர் மேரி கையில கொடுத்துட்டாங்க. ஐயோ, இது பெத்தவளுக்கு தெரிஞ்சா அவன் மனசு என்ன வேதனைப்படும். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? மேரி அம்மா எல்லாமே இந்த டைரியில எழுதி வச்சிருக்காங்க. அத படிப்பா. விலாசம் என்ன, அப்பா அம்மா யாரு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாமே. இல்லம்மா, எல்லாமே எனக்கு தெரியும். எங்க அப்பாவை என்ன அவர் மகன் சொல்ல வைக்கணும், அதுதான் என் லட்சியம். அம்மா, நீங்க இங்கே இரு, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் உங்களை கூட்டிட்டு போறேன். அத்தா, அம்மாவுக்கு துணையாரு. நீங்க தானே மணாளம் கம்பெனி முதலாளி மிஸ்டர் சுரேஷ்? ஆமா, நான் தான். நீங்க கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் வேலுச்சாமியை தேடிட்டு இருக்கோம். அவருடைய கார் இந்த பக்கம் வந்ததா தகவல் வந்தது, நீங்க பாத்தீங்களா? போட்டா ஆமா, நான் தான் கொடுத்தேன். இங்க யாரையுமே பார்க்கலையே. சீக்கிரம் போய் தேடுங்க. பயங்கரமான ஆளு இந்த நரேஷ். சொன்னபடியே மாமாவை போலீஸ்ல மாட்ட வச்சுட்டாரு. மாமா மாட்டிக்கிட்டானே, மாமா மாட்டிக்கிட்டானே. மாட்டிக்கிட்டியா மாமா, மாட்டிக்கிட்டியா? என்னடா மாப்பிள, உன் கம்பெனில நான் மோசடி பண்ணதாக போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணியா? ரிப்போர்ட்டா? போலீஸ்லயா? நான் இல்ல மாமா. நீ பண்ணலன்னா உன் கூடவே உன்னாட்டமே இருக்கிறானே அவன் பண்ணா? என்ன என்னாச்சு? இன்னொருத்தர் இருக்கானா? ஏண்டா கிண்டலா பண்றேன்? வா, நானே அவன் உனக்கு காட்டுறேன். டேய், தூக்கி போடுங்கடா வண்டியில. என்னடா மாப்பிள? மாமா, இங்க எதுக்காக வந்தீங்க? செஞ்ச மோசடி போதாதா? மரியாதையா போலீஸ்ல சரணடைஞ்சிருங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது தலைமறைவா இருப்பீங்க? டேய் தம்பி, உன்னை தம்பின்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு.
அன்னைக்கு என் புள்ள சொன்னா உன்னை வெளியில போ சொல்லி, இப்ப நான் சொல்றேன், போட வெளியே. போறேன் அக்கா. போறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை உங்ககிட்ட நிரூபிச்சுட்டு போறேன். என்ன பொல்லாதவனா கேட்டு உங்ககிட்ட நல்லவனா நடிக்கிறானே, இவன் யாரு? உன் பேரனா? இல்ல வேலுசாமி. துரோகி, என் பேரு நீ என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு மறுபடியும் நீங்க வந்திருக்கிறியா? அக்கா, இவன் யாரு? அப்பன் பேரு தெரியாத நாடோடி. வேலுசாமி, வீணா வார்த்தை அளக்காது, மரியாதையா வெளியே போயிடு. ஏண்டா நாடோடி பயிர சுரேஷுடைய உருவத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்த பாக்குறியா? அக்கா, உன்னுடைய உண்மையான பேரன் சுரேஷ் வெளியே கார்ல இருக்கிறான், அவனை நான் கூட்டிட்டு வரேன். பாட்டி, இந்த வேலுசாமி ஏதோ பிளானோட தான் வந்திருக்காரு. சுதா, நீ பாட்டி உள்ளார அழைச்சிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சுரேஷ், பயப்படாதீங்க பாட்டி, போங்க. வேலுசாமி, நீதான் சுரேஷ கடத்தி போயிருக்க, இப்ப தெரியுது. உன்னை கூட்டிட்டு போயிட்டா உம்மாதிரி வேஷம் போட்ட பையன் பல்ல உடைக்க போறேன். எல்லாரும் எங்க போனாங்க? என்ன மாதிரி ஒருத்தர் இங்க இருக்கான்னு சொன்னீங்களே, யாரையுமே காணுமே. எங்க கூப்பிடுங்க. டேய் அயோக்கிய பயல, எங்கடா போய் ஒளிஞ்சிருக்க? வாடா இங்க. அக்கா, சுரா, எல்லாரும் வாங்க. உண்மையான சுரேஷை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இத பாருங்க. என்ன மாமா, என்ன இங்க உட்கார வச்சுட்டு வெளியே போய் சுரேஷ் அழைச்சிட்டு வர போறேன்னு சொன்னேன். அப்பையில இருந்து நான் இங்க தானே உட்கார்ந்திருக்கேன். நான் தானே சுரேஷ். எங்க அவன்? சுரேஷ், என்னப்பா இப்படி போட்டு குழப்புற? இப்ப நான் தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஐயோ பொய். பாட்டி, இந்த சுதா, இந்த கேளு. மாமா, சுரேஷுக்கு நான் தானே இப்ப காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். சுதா, என்னம்மா இது? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாட்டி, மாமாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் இப்படி வளர்றாரு. போடா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போ. நான் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன். வா. ஐயா, அம்மா, டாக்டர், இது உங்க வீடா? அன்னைக்கு பள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் இங்க ஓடி வந்தனே, அப்படின்னா உயிருக்காக போராடிட்டு இருந்தது நீங்க தானா? நரேஷ், நரேஷ், டாக்டர், சுரேஷ் மாதிரியே அழகா இருக்கான் டாக்டர். அது மட்டும் இல்ல, சுரேஷ் தன் கூட பிறந்த தம்பின்னு கூட தெரியாம அவனுக்கு உதவி செய்திருக்கான் டாக்டர். இவ்வளவு நல்ல பிள்ளையா வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ. என்னுடைய நன்றியை தெரிவிக்க நீங்க உயிரோட இல்லையே, உயிரோட இல்லையே. சிரஞ்சீவி நரேஷ் அவர்களுக்கு இந்த கையெழுத்த நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. இது நம்ம வள்ளி கையெழுத்து இல்ல? அப்படின்னா வள்ளி இங்க இருந்தாளா? சத்த காயத்தோட அனாதையா தெருவில் கிடந்த என்ன காப்பாத்தி பெத்த தாயை விட அதிகமான அன்பு செலுத்தினேன். வள்ளி, அப்படின்னா நரேஷ் உன்னுடைய மகன் தாங்கிறத நீ புரிஞ்சுக்கிறியா? ஆமா, உனக்கு எப்படி புரியும்? நான் தான் பாவி எல்லாத்தையும் உன்கிட்ட மறைச்சிட்டதே.
உன் உருவத்துல என் மகன் சுரேஷ பார்த்தேன். அந்த ஆறுதல்ல தான் இத்தனை நாளும் நான் உங்க கூட இருந்தேன். அதனால நான் என் கரை தேடிக்கிட்டு போறேன். என்னை யாரும் தேடவேன். லதா, வள்ளிமா எங்க? ஏன் பேசாம இருக்க? எனக்கு தெரியாது. அவங்க யாரோ ஒரு அனாதை. ஆபத்தான சமயத்துல காப்பாத்தி ஆதரவு கொடுத்தோம், அவ்வளவுதானே. அதுக்காக எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களே. அவங்க மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் கொஞ்சமாவது என் மேல. லதா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? லதா, அவங்கதான் என்ன பெத்த தாய். அப்படியா? இத்தனை நாளா மறைச்சீங்க? பெத்த தாய் கிட்ட நான் தான் அவங்க மகன் சொல்ல முடியாத சூழ்நிலை. எங்க அப்பா என்ன அவர் மகன் சொல்றவர் நான் பொறுத்துதானே ஆகணும். ஆமா, உங்க அப்பாவை தேடி அவ்வளவு அவசரமா போனீங்களே, கண்டுபிடிச்சீங்களா? இல்ல, அது மட்டும் இல்ல, என்னை பத்திய ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எங்க அம்மாவையும் எங்க அப்பா தான் மறைச்சு வச்சிருக்காருன்னு இப்ப சந்தேகப்பட. சுரேஷ், என்னது நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? சுரேஷ் என்னோட தம்பி. நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க. சுரேஷ், நம்ம ரெண்டு பேருக்குமே தாய் வள்ளி அம்மா தான். அப்படியா? அப்படின்னா நம்ம அம்மா எங்க? எங்கேயோ திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு யாருக்கு தெரியும்? நரேஷ், இப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவையும் அம்மாவையும் என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப புதுசா அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுறியா? சுரேஷ், அவசரப்படாதப்பா, என்ன நம்பு. உன்னை எப்படியா நம்புறது? எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள போகுந்த அங்க இருக்கிற பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு சாதகமாக்கிட்ட. இப்ப வள்ளி எங்க அம்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்திங்கு போட்டுக்கிறதுக்கு நீ லதாவும் சூழ்ச்சி பண்றீங்க. சுரேஷ், அநியாயமா பழைய போடாத. லதா, நீ வாய மூடு. சுரேஷ், அப்பன் பேர் தெரியாதவன் நீ. உனக்கு என்ன கோபம் பொத்துக்கிட்டு வருது? பணத்தாசை என் மேல பாசம் இருக்கிற மாதிரி அலட்டிக்கிறியா? என்ன இது? லதா, இவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல வீணா பழிய சுமத்துறான். அப்பா அம்மாவை சந்திக்கிற வரைக்கும் இவனை ரகசியமா இங்க கட்டி வைக்கிற. நீ அவனை பத்திரமா பாத்துக்க.